அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கஜகேசரி யோகம் 2026 எந்தெந்த ராசிகளுக்கு ராஜ யோகம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கஜகேசரி யோகம் மிகவும் அதிர்ஷ்டகரமானதாக ஜோதிடத்தில் கருதப்படுகிறது. இந்த ராஜயோகம் ஏற்படும் போது ஒருவருக்கு செல்வம், புகழ் மற்றும் திருமண பேறு, முன்னேற்றம் தானாகவே வந்து சேரும். இந்த ராஜயோகத்தால் தொழில் வெற்றி, எதிர்பாராத பண ஆதாயங்கள் மற்றும் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கண்டிப்பாக கொண்டு வரும். புதிய மாற்றங்களும் வரும். பலர் வேலையில் மற்றும் வணிகத்தில் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள். முக்கியமாக பண நிலைமை மேம்படும். சமூக மரியாதை அதிகரிக்கும். எனவே கஜகேசரி ராஜயோகம் 12 ராசிகளின் தொழில் வாழ்க்கையில் சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கஜகேசரி ராஜயோகத்தால் மேச ராசிகளின் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும். பிரச்சனைகள் கண்டிப்பாக மறைந்துவிடும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். மேலும் உங்கள் நிதி நிலைமையை படிப்படியாக மேம்படுத்தும். தொழில் தொடங்கலாம். தொழில் எதிர்பாராத பலன்களை பெறலாம். லாபத்தை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொதுவாக மேச ராசியை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு, அதாவது இந்த கஜகேசரி ராஜயோகத்தால் மேச ராசிகளுக்கு பல்வேறு அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக காத்து இருக்கின்றன. கஜகேசரி யோகம் என்றால் முக்கியமாக மேச ராசிக்கு எதிர்பாராத தொழில் மற்றும் எதிர்பாராத லாபம். தொழிலில் எப்போதும் நஷ்டம் இருக்காது. வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள் குறிப்பாக சுப நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக பங்கேற்று வெற்றி பெறலாம். தொழில் மற்றும் வாழ்க்கை முறை இரண்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு மேம்படும். ஆனால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் முக்கிய கவனம் தேவை. குறிப்பாக எந்த செயலை செய்தாலும் ஆன்மீக, அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தை வேண்டிவிட்டு அந்த செயல்களை எடுக்க வேண்டும். குறிப்பாக முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது பெரியவர்களின் அனுபவம் அதனை கேட்டறிந்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கஜகேசரி யோகம் முன்னேற்றத்தை தருகின்றன. கடின உழைப்பை முழுமையாக பயன்படுத்துங்கள். உங்கள் நேரத்தை பகட்டாக வீணாக்காதீர்கள். சரியான நேரத்தில் வேலை செய்வது பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகளை கண்டிப்பாக திறக்கும். முக்கியமாக அமர்ந்து கொண்டு எனக்கு ராஜகேசரி யோகம் இருக்கிறது, நான் ராஜயோகம் பெறப்போகிறேன் என்று கொண்டு வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு வீண்டாக நேரத்தை செலவு செய்ய வேண்டாம். அது உங்களுக்கு ஆபத்தையே விளைவிக்கும். எந்த வேலை செய்தீர்கள் என்றாலும் அதற்கு இரட்டிப்பு லாபம் கொடுக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களுக்கு பண அதிர்ஷ்டம் உண்டாகின்றன. திருமணம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்பு இருக்கின்றன. வேலை வாய்ப்பு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வரும். நீங்கள் செய்யும் வேலையில் அசுர வளர்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் அமைதி கண்டிப்பாக நிலவும். சொத்து பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு முடிவுக்கு வரும். நீதிமன்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் பக்கம் தீர்ப்பு வர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய வேலை மற்றும் பணம் தொடர்பான பதட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். வேலையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. வேலையில் சிறந்த பலன்களுக்கு கடின உழைப்பும் ஒரு மூவும் தேவை. புதிய திட்டங்கள் பணிபுரிந்து வருவது உங்களுக்கு நன்மையை பயக்கும். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள் நிறைய அலைய வேண்டி இருக்கும். முக்கியமாக ஆனால் பலன்கள் நேர்மையாக இருக்கும். இன்றைய கடின உழைப்பு நாளை உங்களுக்கு பணத்தையும் அங்கீகாரத்தையும் தருகின்றன. வேலையில் உங்கள் பிம்பம் உங்கள் மேலதிகாரின் முன் கண்டிப்பாக விழுபெற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். இந்த ராசிக்காரர்கள் வேலையில் சிரமங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டு மன அமைதி இழக்க நேரிடும். எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும். உங்கள் புரிதலை திட்டமிட்டபடி நம்புங்கள். சரியான முடிவுகளை கடினமான சூழ்நிலையை கடக்க உதவுகின்றன. அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நேரத்தில் வேலை தொடர்பான பதட்டங்கள் குறையும். பழைய சச்சரவுகள் தீர்க்கப்பட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. மேலதிகாரிகளுடன் உங்கள் ஒருங்கிணைப்பு கண்டிப்பாக அதிகரிக்கவும்.
இது நன்மையை கண்டிப்பாக பயக்கும். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்கள் புதிய தொழில் தொடர்பு மூலம் ஆதாயம் அடைவார்கள். முந்தைய வேலைகளுக்கு நேர்மையான பலன்களை தரும் உங்கள் அன்றாட வழக்கத்தை கண்டிப்பாக புறக்கணிக்காதீர்கள். மாலையில் ஒரு நல்ல நிகழ்வில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு அதிகப்படியான கிடைக்கின்றன. அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள். இந்த ராசிக்காரர்கள் மத நடவடிக்கைகளில் பங்கேற்கலாம். மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கிறது. தொழில் நேர்மறையான பலன்களை பெறுவீர்கள். தொழிலதிபர்கள் நிதி பரிவர்த்தனைகளால் பயனடைவீர்கள். நண்பர்களுடன் கண்டிப்பாக நேரத்தை செலவிட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள். கும்பராசிக்காரர்கள் மூத்தவர்களுடன் உறவுகள் வழிபடையும். புதிய தொழில் தொடங்க இது ஒரு நல்ல நேரம். மதம் அல்லது ஆன்மீக விஷயங்கள் உள்ள ஆர்வம் அதிகரிக்கும். அடுத்ததாக மீனராசி நண்பர்கள். மீனராசிக்காரர்கள் ஆராய்ச்சி அல்லது புலனாய்வு தொழில் வேலைகளில் நன்மை பெறுவார்கள். பழைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். கடன் தொல்லை கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆசிகள் மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக கஜகேசரி இந்த கஜகேசரி என்றாலே மாபெரும் சிறப்புமிக்கம். இது ஜனவரி 23 கஜகேசரி யோகம் உருவாகிறது. இது குரு பகவான் மற்றும் சந்திரன் இணைந்து உருவாகும் ஒரு அதிர்ஷ்டம் தரும் யோகமாகும். இந்த யோகம் கல்வி, செல்வம், தொழில் வளர்ச்சி மற்றும் மன அமைதியை உகந்ததாக கருதப்படுகிறது. குறிப்பாக கஜகேசரி யோகத்தால் மிதுனம், தனுசு, கடகம், சிம்மம், கும்பம் போன்ற ராசிகளுக்கு எதிர்பாராத லாபங்கள், பதவி உயர்கள் மற்றும் நிதி ஆதாயங்கள் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. குரு பகவான் மற்றும் சந்திரன் இணைவதனால் உருவாகும் ராஜயோகம்தான் இந்த கஜகேசரி யோகமாகும். முக்கியமாக இது அதிர்ஷ்டம், செல்வம், அறிவு மற்றும் மங்கள நிகழ்வுகளின் சின்னமாக ஜோதிடத்தில் உதவுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.